துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மாநாடு முடிந்து நாடு திரும்பிய போது ரகசியமாக விமானம் மாற்றி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்காரா விமான நிலையத்தில் வழங்கப்போல் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் டிரம்ப் ஏறி செல்வது போன்ற காட்சிகள் செய்தியாளர்களின் கேமராக்களில் பதிவாகின. ஆனால் அவர் அந்த விமானத்தில் அமெரிக்கா திரும்பவில்லை என்பது பின்னர் தெரியவந்தது. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறிய பின்னர் விமான நிலையத்தில் இருந்து உணவு வழங்கும் லாரியின் உதவியுடன் டிரம்ப் ரகசியமாக வெளியே அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அவருக்காக தயாராக வைக்கப்பட்டிருந்த சிறிய ராணுவ விமானம் மூலம் அவர் அமெரிக்கா திரும்பியதாக தகவல் வெளியானது. இந்த நடவடிக்கை பல வாரங்களாக ரகசியமாக வைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதிபரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கான காரணத்தை டிரம்ப் தானே தெரிவித்துள்ளார். ஓகியோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே விமானம் மாற்றப்பட்டதாக கூறினார். ரகசிய சேவை மற்றும் ராணுவத்தின் கட்டளைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன். அவர்கள் வேறு விமானத்தில் செல்ல சொன்னார்கள். அவர்கள் சொல்வதை நான் செய்வேன். அங்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்ததாக நினைக்கிறேன் என அவர் தெரிவித்தார். மேலும் தனக்கு தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் உண்மையில் தான் பயணம் செய்த விமானமே அதிக ஆபத்துக்குள்ளானதாக இருக்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறினார். செல்வாக்கு மிக்க அதிபர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் தனது பாதுகாப்பு குறித்து தான் அதிகம் கவலைப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர்களின் பயண திட்டங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரகசியமாக வைக்கப்படுவது வழக்கமானது என்றாலும் இந்த சம்பவத்தின் முழுமையான பின்னணி மற்றும் அச்சுறுத்தலின் தன்மை குறித்து தற்போது கவனம் திரும்பியுள்ளது.